இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கூடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கூடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 சாமுவேல் 16 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். நம்முடைய ஆண்டவர் நிந்தனைக்கு பதிலாக நன்மை சரி கட்டுகிற ஆண்டவர். நீங்கள் நிந்தனையின் பாதையில் போகும்பொழுது அதை தாங்கிக் கொள்வதற்கு யோசிப்பீர்கள், அல்லது பழி வாங்க துடிப்போம். நாம் பதிலுக்கு பதில் செஞ்சிடணும், விடக்கூடாது. அல்லது நம் மனதிலே வைத்திருப்போம், அன்னைக்கு இப்படி பேசினவங்க தானே, அவங்க நம்ம எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது விடக்கூடாது என்று சொல்லி தாவீது அரண்மனை வாழ்க்கையை விட்டு ஓட வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமை சொந்த மகனால் வருகிறது. அவன் போகும் பொழுது உயிர் தப்ப ஜீவன் தப்ப போகும் பொழுது சீமேங்கிற ஒருத்தன் வந்து தாவீதுக்கு நேராக கல்லையும் மண்ணையும் அள்ளி வீசி சபிக்கிறான், நிந்திக்கிறான், தகாத வார்த்தைகளை பயங்கரமா பேசுறான். தாவீதோட ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவனை ஒரு வார்த்தை சொல்லுங்க காலி பண்ணிருந்தா அப்படின்னாலும் தாவீதுனோ அவனை ஒன்றுமே செய்ய வேண்டாம், விட்டுவிடுங்கள். அவன் நிந்தித்த அந்த நிந்தனையை தாவீது எடுத்துக்கொள்கிற விதம் வித்தியாசமானது. என்ன சொல்லுகிறான், இது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். அவன் நிந்தித்து போகட்டும், என்னை எப்படி வேண்டாலும் அவமானப்படுத்தட்டும், பேசிக்கொள்ளட்டும். ஆனால் இந்த நிந்தனையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் நிந்தித்த வார்த்தைகள் கர்த்தருக்கும் தெரியும், அதை எனக்கு நன்மையாய் மாற்றி கொடுப்பார், ஒரு நாள் இதற்கு பதில் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு பேசுகிறார். இன்னைக்கு நாம நம்மை நிந்திக்கிற ஜனங்கள் மத்தியில் தான் வாழ்கிறோம். மற்றவர்கள் நாம் செய்யாததை செய்தோம் என்று சொல்லலாம், பொல்லாத குற்றச்சாட்டுகளை வைக்கலாம், விரோதமான காரியங்களை பின்பாக பேசலாம், ஒவ்வொருடம் பேசி நம்மை தூற்றி தெரியலாம். ஆனால் நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம், அதை எப்படி பார்க்கிறோம், அதுதான் நமக்கு முக்கியம். அதை எப்படி பார்க்கிறோம், இப்படிலாம் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நீங்க புலம்பிட்டு இருந்தா உங்களுக்கு தான் அது வேதனை, உங்கள் சரீரம் கெட்டு போய்விடும், அப்படி சோர்ந்து போய் முடங்கிருவீங்க. இப்படிலாம் சொல்றாங்க, அவங்களாம் ஒரு மனுஷங்களா, அவங்க சும்மா விடக்கூடாது. நீங்கள் கோபப்பட்டு பழிவாங்க நினைத்தாலும் தேவன் அங்கு கிரியை செய்ய முடியாது. மாறாக நிந்திக்கட்டும். இயேசுவை தாண்டியா நாம்? இயேசு எவ்வளவு நிந்தனையின் பாதையில் கடந்து போனார். எந்த தவறும் செய்யாதவர், நமக்காகவே அனுப்பப்பட்டு வந்தார். ஆனால் எவ்வளவாய் நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், அலட்சியம் பண்ணினார்கள், பொறுமையாய் சகித்தாரே, அதை தான் பார்க்க சொல்லுகிறார். ஒரு முறை ஆபிரகாம் லிங்கல் பதவியேற்றவுடன் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும் பொழுது, அதிலே அவரை சுற்றி பெரிய பெரிய ஆட்கள் இருக்கும்போது ஒரு மனிதன் தன்னுடைய ஷூவை கழட்டி கையில வைச்சு உயரமா தூக்கி வச்சு அவருக்கு ஆபிரகாம் லிங்கல் அமெரிக்காவின் ஜனாதிபதி அவருக்கு முன்பாக, இந்த ஷூ உங்க அப்பா எனக்கு தச்சு கொடுத்தது அப்படின்னாப்லையா. அவரை ஆபிரகாம் லிங்கனை அவமானப்படுத்தும்படியா, நீ ஒரு செருப்பு தைக்கிறவனுடைய பிள்ளை தானே அப்படின்னு சொல்லுவதற்காக அதை காமிக்கிறாரு. ஆனா ஆபிரகாம் லிங்கம் அதை எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாரு, என்ன சொல்ல தெரியுமா? ஓ குட், எங்க அப்பாவை இந்த நேரத்துல நீங்க நினைவு கூறுறீங்க, நானும் நினைவு கூறக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே, ரொம்ப நன்றி என்று சொல்லிட்டு அதோட ஒரு விட்டுல. இதுவரை அந்த ஷூ உழைக்குதுன்னா உண்மையிலே ஆச்சரியமா இருக்கப்பா, எங்க அப்பாவுடைய ப்ராடக்ட் செய்தது எவ்வளவு நல்லா செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா, ஒருவேளை பிஞ்சு தையல் எதை விட்டு இருந்துன்னா என்கிட்ட கொண்டு வாங்க, எனக்கும் தெரியும் செருப்பு தைக்கிறதுக்கெல்லாம், நான் உங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரா. எப்படி இருக்கும், அந்த மனுஷன் தலையை கீழே போட்டாரா. அந்த நிந்தனையை ஆபிரகாம் லிங்கன் எவ்வளவு அழகாக ஃபேஸ் பண்ணுகிறார், எவ்வளவு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் அதை பாசிட்டிவா, அதை ஒரு நன்மையாக மாற்றி கொடுப்பாருங்கிற விதத்துல கர்த்தர் எடுத்துக்கொள்ள முடியாத நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். செய்து பாருங்க. எங்கெல்லாம் நிந்தனையின் பாதையில கடந்து போனீங்களோ, எங்கெல்லாம் வெட்கப்பட நேர்ந்ததோ, அங்கே தலை நிமிர்ந்து நிற்கும்படியா கர்த்தர் பண்ணுவார், கைவிடவே மாட்டார். எப்படி தாவீது மீண்டுமாய் அரண்மனைக்கு வந்து உட்காரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் வழிகளை உண்டாக்கினார்.
ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நிந்தனையின் பாதையில போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அநேகர் அவமானத்தை தாங்க முடியாமல் முடங்கி விடுகிறார்கள், வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள், அல்லது இடத்தை மாற்றிக்கொண்டு எங்கேயாவது ஓரமா போயிடலான்னு சொல்லி ஒதுங்கிக் கொள்ளுகிறார்கள். அதை சகிக்கக்கூடிய பலன் இல்ல, தன்மை இல்ல, எனக்கு முடியல, அல்லது பழி வாங்குகிறாய் குறுக்கு வழியிலே வேறு காரியங்களுக்கு ஈடுபட்டு விடுகிறார்கள். அப்படி அல்ல, உம்முடைய அடிச்சவடுகளை பின்பற்றும்படிய அழைக்கப்பட்ட நாங்கள் அப்பா அதை சகித்துக் கொண்டு கர்த்தர் எங்களுக்கு மேன்மையாக மாற்றிக் கொடுப்பார், நன்மையாக மாற்றிக் கொடுப்பார் என்கிற பார்வையில சிந்தனையில எடுத்துக்கொண்டு தொடர்ந்து சார்ந்து கொள்ள நிற்கிறவை கொடுங்கப்பா. சோர்ந்து போன பிள்ளைகளை இந்த நாட்களில் தைரியம் கொடுங்க, தூக்கி நிறுத்துங்க. துதிகனமை நமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நிந்தனையின் பாதையில கடந்து போகிறீங்களா? விரோதமா நிந்திக்கிறவங்க ஏராளமா எழும்பி இருக்கிறாங்களா? கவலைப்படாதுங்க, சோர்ந்து போகாதங்க. அதை நீங்கள் பார்க்கிற விதத்தில் தான் நன்மை இருக்கிறது. சொல்லுங்கள், கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றி கொடுப்பார் என்று சொல்லி இந்த நாளை தொடங்குவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. தகப்பனே தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே